பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 25 சாப்டர் 15 ரியாலிட்டி அண்ட் த இன்டெக்ரல் நாலேஜ் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கும் நிறைந்துள்ள, எங்கும் வியாபித்துள்ள அந்த மெய்மை, இறை மெய்மை, அது குறித்த அந்த ஞானம், இதுதான் இன்டெக்ரல் நாலேஜ். போன செஷன்ல பேராகிராஃப் 23 அண்ட் 24 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 25 பார்க்கலாம். லாஸ்ட் செஷன்ல பார்த்த பேராகிராஃப் 23, 24 அதனுடைய சுருக்கத்தை நாம் ஒரு முறை மீண்டும் பார்க்கலாம். என்ன காரணத்தினால நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஐம்புலன்களின் மூலமாக உணரக்கூடிய இந்த சட உலகை சார்ந்த விஷயங்கள், அது ஒன்றைத்தான் நம்ம அது உடனடியாக உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். அது என்ன காரணம் அப்படின்னா, சடப்பொருளுக்கு நம்ம சடப்பொருள் தான் உண்மை அப்படிங்கிற அதுல ஒரு அதை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம். ஏன்னா சடப்புறம் நேரடியா பார்க்கிறோம், பொருள்களை கையால தொடரும். சட உலகை சார்ந்த விஷயங்கள் தான் உண்மை, அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கின்றோம். அது நம்முடைய மனம் அப்படித்தான் அவ்வாறுதான் எண்ண பழகி உள்ளது. அந்த ரீதியில பார்த்தோம் அப்படின்னா, எதை நாம் சடப்பொருள் மேட்டர் அப்படின்னு சொல்றோமோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்தியினுடைய குவிப்பு தான். சயின்ஸ்ல அதான் சொல்றாங்க. உண்மையிலே மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜியோடைய ஒரு ஃபார்ம் தான் மேட்டரா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம கண்ணால பார்க்கறது எதுவுமே ரியலா அது கிடையாது. உண்மையிலே எல்லாமே எனர்ஜி ஃபீல்டு தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரீதியை பார்த்தா நம்மளுடைய அடிப்படை எதை நம்ம உண்மை என்று, எந்த அடிப்படையில் உண்மை என்று அனைத்தையுமே எல்லா சடப்பொருள்களையும் பார்க்கின்றோமோ அதுவே தவறு என்று ஆகிவிடுகின்றது. நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்வு இருப்பை எவ்வாறு நாம் காணுகின்றோம்? நம்முடைய உடலினுடைய ஒரு வடிவத்தின் மூலம், இந்த உலகத்தில் நம்முடைய உடலினுடைய இருப்பின் மூலம்தான் நம்முடைய வாழ்வை நாம் பார்க்கின்றோம். அதை தவிர நம்மளுக்கு வேற எதுவுமே தெரியாது. இந்த உடல்ல நான் இங்க இருக்கிறேன், இந்த உலகத்துல இருக்கிறேன், அதனால என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ரியல் அப்படின்னு நினைக்கிறோம். இது என்ன காரணத்தினால இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அப்சஷன். வெறும் நம்மளுடைய இந்த சட ரீதியான அமைப்புக்குள்ள நம்ம ஒருமித்த கவனத்தை நாம் பிரத்யேகமான ஒரு ஒருமுகப்படுத்தி உள்ள ஒரு எண்ணத்தினால்தான் நம்ம இவ்வாறு எண்ணுகின்றோம். பிரத்யேகமான சடப்பொருளில் மாத்திரம் நம்முடைய கவனத்தை குவித்துக் கொள்ளுதல், மற்ற சடப்பொருளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நாம் விளக்குதல் என்பது ஒரு தவறான காரியம். ஆனால் இந்த பிரத்யேகமாக சடப்பொருளில் நம்மை கவனத்தை குவித்துக் கொள்ளுதல் என்பது ஒரு வகையில் உதவியுள்ளது. மனிதனுடைய வளர்ச்சிக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு சடப்பொருளையும் எடுத்துக்கொண்டு அலசி ஆராய்ந்து அதிலிருந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றன. அதன் மூலமாக மனிதனுடைய வாழ்விற்கு வளம் கூட்டியுள்ளன. இதை மறுக்க முடியாது. ஆனால் அது மாத்திரமே நம்முடைய வாழ்வு அல்ல. அதற்கு பின்னால் மனம் இருக்கின்றது, அதற்கு பின்னால் வாழ்வு இருக்கின்றது. அது குறித்த ஒரு அறிவும் மனிதனுக்கு தேவை. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன்
சடப்பொருளில் மாத்திரம் தன் கவனத்தை குவித்துக் கொள்வதோ அல்லது மனம் சார்ந்த விஷயங்களில் மாத்திரம் தன் கவனத்தை குவித்துக் கொள்வதோ அல்லது வாழ்வு சார்ந்த விஷயங்களில் மாத்திரம் தன் கவனத்தை குவித்துக் கொண்டு மற்றவைகளை உண்மை அல்ல என்று விளக்குவதோ தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு நாம் அந்த பிரத்யேகமான ஒன்றின் மீது மாத்திரம் நம் கவனத்தை குவிப்பதன் மூலம் மற்ற அம்சங்கள் குறித்த உண்மையை நாம் அறிய மறுக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி உன் மனிதனுக்கு வெளியில நம்ம புறத்தில் வாழ்கின்றோம், உள்ள அகஜீவன் இருக்கின்றது, சப்லிமினல் பீயிங் இருக்கின்றது, இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், இன்னர் பிசிக்கல் இருக்கு. அதில் மாத்திரம் நாம் இருந்து கொண்டு மற்ற விஷயங்களை நாம் உண்மை அல்ல என்று நினைப்பது அல்லது இதுதான் உண்மை மற்றவை எல்லாமே ஒரு குறியீடுகள் என்று நினைப்பது அதுவும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெறும் அகஜீவன் உள்ஜீவனில் மாத்திரம் இருந்து கொண்டு மற்றவைகளை நாம் உண்மை அல்ல என்று விளக்குவதும் தவறு என்று குறிப்பிடுகின்றார். அதே போல ஒரு மனிதன் அவனுக்கு உள் ஜீவனினுடைய ஆழத்தில் சென்று ஆன்மனில் லயித்து அது மாத்திரமே உண்மை, அதற்கு மேற்புறம் இருக்கும் மனம், வாழ்வு, சட உலகு எல்லாமே பொய்மை என்று கூறுவதும் பொய்மை என்றோ அல்லது அதன் மீது படிந்த ஒரு நிழல் என்று ஒரு மனிதன் கூறுவதோ அதுவும் தவறாகும் அப்படிங்கிறார். ஸோ இந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேட்டர், லைஃப், மைண்ட், ஜீவனினுடைய அனைத்து பாகங்கள், ஆன்மன் அனைத்து குறித்த ஒரு மெய்மையையும் ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால்தான் அதுதான் அவனுடைய வாழ்விற்கான முழு தீர்வை தரும், அதுதான் அவனுக்கு ஒரு முழு ஞானத்தை தரும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ரியல் நாலேஜை ஒரு மனிதனுக்கு வழங்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அந்த பூரண ஞானம் அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா இந்த பூரண ஞானம் எத்தகைய தன்மையை கொண்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது வாழ்வினுடைய எல்லா பக்கங்களில் இருக்கக்கூடிய உண்மை குறித்த ஒரு அறிவாக இருக்க வேண்டும். அனைத்து அம்சங்களையும் தனித்தனியாகவும் சரி, அவைகள் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு உறவு கொண்டுள்ளன என்றும் சரி, அதே போல அவைகளுக்கு அப்பாற்பட்டுள்ள அந்த பரம்பொருளுடன் அவைகள் எவ்வாறு உறவு கொண்டுள்ளன என்றும் அதற்கென்ன அவைகள் கொண்டுள்ள உறவு குறித்தும் ஒரு மனிதனுக்கு அந்த அறிவு வேண்டும், நாலேஜ் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய தற்போதைய நிலைமையை பற்றி பகவான் கூறும் பொழுது அது ஒரு அறியாமை என்று குறிப்பிடுகின்றார். அறியாமை, நாம் அனைத்தையுமே பல்வேறு திசைகளில் நாடுகின்றோம். அவ்வாறு தான் நம்முடைய நாலேஜ் இருக்கின்றது, அறியாமையில் இருக்கின்றது. அறியாமையில் இருக்கின்றது. அது ஞானத்தை வெளியில் பல்வேறு திசைகளில் தேடுவதாகத்தான் இருக்கின்றது. அதனால எந்த ஒரு நாட்டத்தில் மனித மனம் இருக்கின்றது என்றால் ஏதோ ஒன்றை கண்டுகொண்டு அதிலுள்ள அடிப்படை உண்மையை கண்டுகொள்வதன் மூலம் இந்த ஒட்டுமொத்த வாழ்வு பிரபஞ்சம் அனைத்திலும் உள்ள உண்மைகளை கண்டறிந்து கொண்ட முடியுமா என்கின்ற ரீதியில் தான் அது செயல்படுகின்றது. மனித மனம் எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா அப்படின்னா இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல அது கண்டினியூஸா அது அந்த நாலேஜை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. ஞானத்தை தேடி தேடி செல்லும் முயற்சியில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய நோக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் ஏதோ ஒன்றை கண்டறிவதன் மூலம் நம்மால ஒரு முழு உண்மையை அதன் மூலம் கண்டறிய முடியுமா என்கின்ற ரீதியில் தான் அது பரிணாமத்தினுடைய இயக்கத்தில் செயல்பட்டு வருகின்றது மனிதனுடைய மனம். அதனால்தான் என்ன செய்கின்றது? சடப்பொருளை அது முதலில் அலசி ஆராய்கின்றது, அதன் மூலம் உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கின்றது. மனதை கண்டு ஆராய்கின்றது, வாழ்வை கண்டு ஆராய்கின்றது, மற்ற மனிதனுடைய ஜீவனினுடைய அனைத்து பாகங்களையும் உள் சென்று அதில் கண்ட ஒன்றை கண்டறிவதன் மூலம் அனைத்து குறித்த உண்மைகளையும் அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ள உண்மையை கண்டறிய முடியுமா என்கின்ற ரீதியில் தான் மனம் செயல்படுகின்றது. இது
அந்த அவ்வாறு செயல்படும் பொழுது அது அதனுடைய ஒரு லட்சிய இலக்காக அதனுடைய லட்சிய இலக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், உபநிடத்தில் கூறுவது போல அதை அறிவதன் மூலம் அனைத்தையுமே அறிவது. that being known all will be known. பிரம்மனை அறிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் அறிந்து கொள்வது என்பதுதான் அதனுடைய லட்சிய இலக்காக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை நாம் அடிப்படை உண்மை என்று கருதுகின்றோமோ அந்த அடிப்படை உண்மை அனைத்தையும் குறித்த உண்மையையும் தன்னுள் கொண்டதாக இருக்க வேண்டும். அனைத்தையும் குறித்த உண்மை என்பது என்ன என்றால், ஒரு தனிமனிதன் குறித்த உண்மை, பிரபஞ்சம் குறித்த உண்மை, தனிமனிதன் பிரபஞ்சம் இவை இரண்டுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் அந்த எல்லாம் கடந்த பரம்பொருள் குறித்த உண்மை, இதை கொண்டதாக இருக்க வேண்டும். ஆகையினால மனம் என்ன செய்கின்றது? இதை கீழ்நிலையில் சடப்பொருளில் இருந்து இந்த தேடுதலை தொடங்குகின்றது. சீக்கிங் ஃபார் அ ரியாலிட்டி, இந்த மெய்மையை கண்டறிவதற்காக மனம் என்ன செய்கின்றது? கீழ்நிலையிலுள்ள சடப்பொருளில் இருந்து தன்னுடைய தேடுதலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சடப்பொருள், வாழ்வு, மனம், அப்புறம் மனிதனுடைய உள்ஜீவன், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மன் என்றெல்லாம் அது தேடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இறுதியாக இந்த தேடுதல் எதில் முடியும் என்றால், அனைத்திற்கும் மேன்மையான அனைத்து உண்மைகளையும் தன்னுள் கொண்டுள்ள அதை கண்டறிவதன் மூலம் இந்த தேடுதலினுடைய நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிறார். அது என்னவென்றால் அதுதான் அதிமனம். பகவான் என்ன கூறுகின்றார்? All that is necessary is to carry that inquiry to its end and test the highest and ultimate levels of experience அப்படிங்கிறார். இது பகவான் என்ன சொல்றார்? இது தப்பு இல்லை அப்படிங்கிறார். இந்த தேடுதல் எல்லா நிலைகளிலும் உள்ள உண்மையை கண்டறியும் தேடுதல் என்பது தவறு இல்லை. அது சரியான வழியில் தான் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் என்ன அதற்கு உண்மையிலேயே என்ன தேவை என்றால், இந்த தேடுதலை அது இறுதி வரை கொண்டு சென்று அனைத்திற்கும் மேன்மையான இறுதியான ஒன்றை அடைந்து அதில் அடையக்கூடிய அனுபவத்தின் மூலம் அந்த அடிப்படை உண்மையை, அனைத்திற்கும் அடிப்படையான உண்மையை அது கண்டறிய வேண்டும் என்கின்றார். அது என்னவென்றால் அதுதான் சூப்பர் மைண்ட், அதிமனம். அங்கதான் அந்த அதிமான சரத்தில் தான் தட் பீயிங் நோன் ஆல் இஸ் நோன் என்கின்ற அந்த விதி அங்கதான் செயல்பட ஆரம்பிக்கின்றது. அதை அடையும் வரை மனிதனுடைய மனம் இவ்வாறு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதை அடைந்தவுடன் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் இன்டெகிரல் நாலேஜ் ஒரு மனிதனுக்கு கிட்டும். அது வரைக்கும் இன்டெகிரல் நாலேஜ் கிடைக்காது. இக்னோரன்ஸ்லேருந்து நம்ம நாலேஜுக்கு போகக்கூடிய அந்த பயணத்தில் தான் நாம் சென்று கொண்டிருப்போம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 23, 24 அதனுடைய சுருக்கம் இதுதான். பேராகிராஃப் 25க்கு உள்ள போலாம். இந்த பேராகிராஃப் 25 ரொம்ப 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 முக்கியமான பேராகிராஃப். ஏன் அப்படின்னா, அதுலதான் பகவான் மனிதனை எந்த ஒரு அறியாமை பீடித்துள்ளது, எவ்வகையான அறியாமைகளில் மனிதன் சிக்கியுள்ளான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். 7 விதமான அறியாமைகளில் மனிதன் சிக்கியுள்ளான் அப்படிங்கிறார். இதை படித்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், நம்ம எங்க இருக்கிறோம், எங்க போகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். இதை படிச்சா மனிதனுக்கு முதல்ல ஒரு ஹியூமிலிட்டி, அடக்கம் வரும், தன்னடக்கம் வரும். ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம் எங்கேயோ இருக்கு, நம்ம இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது பகவான் ரொம்ப அழகாக சித்தரிக்கின்றார். இந்த 7-fold ignorance அப்படிங்கிறது இந்த சாப்டர்லயே மிகவும் முக்கியமான ஒரு பேராகிராஃப். அதனால்தான் நம்ம இந்த செஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல கூட அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம குறிப்பிட்டு இருந்தோம். இப்ப பேராகிராஃப் 25 அதற்குள்ளே செல்லலாம்.
Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge, paragraph 25. But since it is from the ignorance that we proceed to the knowledge, we have had first to discover the secret nature and full extent of the ignorance. If we look at this ignorance in which ordinarily we live, by the very circumstance of our separative existence in a material, in a spatial, and temporal universe, we see that on its obscurer side, it reduces itself from whatever direction we look at or approach it into the fact of a many sided self ignorance. Explanation. Many-sided ignorance. In our evolutionary process, we proceed from the ignorance, that is divided consciousness, to the knowledge, that is unity consciousness. We must discover the secret nature and full extent of the ignorance. We live in a separative existence, in a material, that is, for us, the physical world is only real. In a, in a that is, our existence is limited within spatial dimensions, and temporal, that is, our existence is limited to time universe. By the very circumstance of our separative existence, our being has its obscurer side, that is, that part of us which is not enlightened by knowledge. From whatever direction we look at it, we find that it suffers from many-sided self-ignorance. Thank you, sir. தேங்க்யூ. ஞாபகம் வச்சுக்கணும், பகவான் வந்து நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர்ல பார்த்தோம். உண்மையிலேயே நாலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ன நடைபெற வேண்டும், உண்மையிலேயே ஒருத்தருக்கு நாலேஜ் வருது அப்படின்னா, ஒரு ஞானத்தை அடைந்துள்ளார் அப்படின்னா அது என்ன நாலேஜ்? அது வந்து அவன் நிறைய விஷயங்களை கற்றறிந்திருக்க வேண்டுமா, இல்ல சாஸ்திர ஞானம் முழுவதையும் கற்று ஒரு பண்டிதராக இருக்க வேண்டுமா? இப்படிலாம் பார்க்கும் பொழுது பகவான் ரொம்ப தெளிவாக கூறுகின்றார், இதெல்லாம் வந்து நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா இது வந்து வெறும் அறிவு அப்படிங்கிற நிலையில, புத்தி அப்படிங்கிற நிலையிலோட நின்று விடுகின்றது. எது நாலேஜ் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலையில எப்பொழுது ஒரு மாற்றம், திருவுரு மாற்றம் ஏற்படுகின்றதோ அப்பதான் அந்த நாலேஜ் அப்படிங்கிறார். நம்ம நாலேஜ் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த பிரிவினைக்கு உட்பட்ட இந்த டிவைடட் கான்சியஸ்னஸ்லேருந்து இந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் நோக்கி போகும்பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அந்த சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் மூலமாகத்தான் ஒருவர் ஞானத்தை எட்டுகின்றார் அப்படின்னு சொல்ல முடியும். மேயர் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது உண்மையிலேயே நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறார் பகவான். அதனால்தான் பகவான் என்ன சொல்றார், இப்ப பெரிய பிலாசபர்ஸ் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலே எடுத்துக்கிட்டா பெரிய பிலாசபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஒரு பிலாசபரையும் ஒரு யோகியும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து ஒரு மகா யோகி. அவரை வந்து ஒரு பிலாசபர், தத்துவ ஞானி தவறாக சித்தரிக்கின்றார்கள். ஐ எம் ஹார்ட்லி எ பிலாசபர் அப்படிங்கிறார் பகவான். அவர் கண்ட அவரை வந்து அவருடைய
நேரடியாக கண்ட தரிசனங்களை வந்து அவர் வந்து ஆன்மீக தரிசனங்களை வந்து அவர் வார்த்தையில் வடித்துள்ளார். அது வந்து படிப்பதற்கு பிலாசபி மாதிரி தெரியுது. பட் இட் இஸ் நாட் பிலாசபி. அப்படி பார்க்க போனா பிலாசபர்ஸ் எல்லாம் யோகிஸ் கிடையாது. யோகி ஆக முடியவே முடியாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நாலேஜ் அப்படின்னா ஒருவருக்கு வந்து உண்மையிலேயே ரியல் நாலேஜ் என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்குதா இல்லையா, அது ஒண்ணுதான் வந்து ஆசிட் டெஸ்ட். அப்படி பார்க்கும் பொழுது நம்மை போன்ற மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பன்முக சுய அறியாமையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறார். நம்மை போன்ற மனிதர்கள் பன்முக சுய அறியாமையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறார். மெனி சைடட் செல்ஃப் இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறார். பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்ல பெரிய கற்றறிந்த ஞானியா இருக்கலாம். ஆனா இங்க பகவான் சொல்லக்கூடிய இந்த 7 இதை பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். இல்ல இக்னோரன்ஸும் அவர்கிட்ட இருக்கும். ஏன் இருக்கு, ஏன் இருக்கணும், ஏன் இருக்குது, அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிரிவுபட்ட ஒரு இருப்பில் இந்த சட உலகில் இருக்கின்றோம். செப்பரேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் மெட்டீரியல் வேர்ல்டு அப்படிங்கிற சட உலகில் பிரிவுபட்ட ஒரு இருப்பில் இருக்கின்றோம். நான் வேறு, மற்ற மனிதன் வேறு அப்படின்னு தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். செப்பரேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம். we are very conscious that we are a separate individual. அந்த அப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து செப்பரேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் தான். எப்போ ஒரு மனிதன் அந்த தன்னுணர்வு இருக்கிற வரைக்கும் அவன் வந்து செப்பரேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் தான். எங்க இருக்கிறோம் நம்ம? மெட்டீரியல், இந்த பிசிக்கல் வேர்ல்டு தான் நமக்கு ரியல். அப்புறம் நம்ம இருக்கிற இடம் தான் வந்து நம்ம அதுக்குள்ளதான் இருக்க முடியும். எனக்கு அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. நான் எங்க இருக்கிறேனோ அந்த ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ், அதை தாண்டி வேற எதுவும் தெரியாது. அடுத்தது நான் இருக்கக்கூடிய காலகட்டம், அதை தாண்டி வேற எதுவும் தெரியாது. ஸோ எப்படி எல்லாம் நம்ம வந்து பிரியப்பட்டிருக்கின்றோம். நம்பர் 1 பை எவர் செப்பரேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் மெட்டீரியல். இந்த பாடி வேற, இன்னொரு பாடி வேற, இன்னொரு பாடி வேற. மெட்டீரியலா பிரிவுபட்டிருக்கோம். ஸ்பேஷியலா நம்ம லிமிட்டேஷன். நான் இருக்கிற இடம், அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு இன்னொரு இடத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. இன்னொரு மேட்டர் எனக்கு அடுத்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது, இல்லையா? அதே போல இந்த டைம்ல இந்த கணத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒருவருக்கு சொல்ல முடியும். அவருடைய பண்டைய பாஸ்ட் குறித்த ஒரு வேக் மெமரி இருக்கும். எதிர்காலம் குறித்த ஞானம் சுத்தமா இருக்காது. இங்க பாஸ்ட் அப்படின்னா இந்த வாழ்வு மாத்திரம் இல்லை, இந்த வாழ்வு கொடுத்த மெமரி வந்து கொஞ்சம் தான் இருக்கும். நம்முடைய முந்தைய வாழ்வுகள், பிறவிகள் குறித்த நாலேஜ் கம்ப்ளீட்டா இருக்காது நமக்கு. சோ நம்ம எப்படி இருக்கிறோம்? 3 விதமான ஒரு அறியாமையில இருக்கிறோம். ஒண்ணு சுர்ஜேஜி, can you please switch off your mic? Sorry. ஒன்னு இந்த செப்பரேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் அவர் மெட்டீரியல் பாடி, இருக்கிற இடம், காலம், இது 3லயும் நம்ம வந்து லிமிட்டடா இருக்கோம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுடைய ஜீவன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான பகுதிகள் வந்து ஒரு இருளடைந்த நிலையில இருக்கு. அந்த இடத்துல ஒளியே புக முடியாத அறியாமையில் இருக்கின்றது அப்படிங்கிறார். அப்ஸ்கியூரர் சைடுன்னு என்ன அர்த்தம்னா தெளிவற்ற நிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த டைரக்ஷன்ல இருந்து நம்மளை பார்த்தாலும் நம்ம எது பாதித்துள்ளது அப்படின்னா பன்முகம் தன்மை கொண்ட ஒரு சுய அறியாமை, மெனி சைடட் செல்ஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். இப்ப என்னென்ன அறியாமை அப்படிங்கிறத பகவான் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக விளக்குகின்றார். ரொம்ப மிகவும் அழகாக விளக்குகின்றார். நம்ம பார்க்கலாம், அதை அடுத்து போகலாம். We are ignorant of the absolute, which is the source of all being and becoming.
We take partial facts of being, temporal relations of the becoming, for the whole truth of existence. That is the first, the original ignorance. ஸோ ஃபர்ஸ்ட் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு மனிதர்கள்ட்ட எத்தனை மனிதர்கள் வந்து என்னுடைய மூலம் வந்து பரம்பொருளில் இருக்கின்றது, அந்த முழுமுதலான பரம்பொருளில் தான் என்னுடைய மூலம் இருக்கின்றது, அதனால்தான் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் வந்து உணர்வு நிலை வந்து எவ்வளவு பேருக்கு இருக்கும்? மெஜாரிட்டிக்கு இருக்காது. இக்னோரண்ட். அவனுடைய சோர்ஸ் அதுதானே. சோர்ஸ் வந்து எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள், அப்சல்யூட். அதுதான் நமக்கு சோர்ஸ். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னு, தனியாக நாமே இருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். நம்முடைய இருப்பிற்கு காரணம் அந்த பரம்பொருள் தான் அப்படிங்கறத நம்ம we are not conscious of the fact. நம்மால நம்முடைய சொந்த முயற்சியினால நாமே இருக்கின்றோம், வாழ்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்மளுடைய இருப்பிற்கு காரணம் இந்த பரம்பொருள். இது வந்து இதுதான் வந்து முதல் அறியாமை அப்படிங்கிறார், ஒரிஜினல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். எந்த இடத்துல இருக்கிறோமோ அதை தாண்டி நமக்கு வேற எதுவுமே தெரியாது. பார்ஷியல் வியூ தான் நமக்கு, வேற எதுவுமே தெரியாது. அந்த இடம், அந்த இடத்தினுடைய அந்த இடத்தை சார்ந்து இருக்கும் அம்சங்களை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எல்லா விஷயங்களையும் நம்ம எப்படி பார்க்கிறோம்? பகுதி பகுதியாகத்தான் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வும் சரி, நம்முடைய செயல்பாடுகளும் சரி, எல்லாமே வந்து காலத்துக்கு உட்பட்டுதான் இருக்கின்றன. இந்த நேரத்துல இதை செய்யணும், இன்றைக்கு இதை செய்தேன் அப்படிங்கிற எல்லாமே டைம் லிமிட்ல இருக்கு. நம்மளுடைய இந்த வாழ்வுல நாம் ஏற்படுத்தியுள்ள உறவுகளும் எப்படி இருக்கு? காலத்திற்கு உட்பட்டுதான் இருக்கின்றது. எல்லாமே சப்ஜெக்ட் டு டைம். இந்த ஒரு 10-20 வருடங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய உறவுகள் வந்து இன்னொரு 10-20 வருடங்களுக்கு பின் மாறுகின்றன. ஸோ எல்லா ரிலேஷன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் டு டைம். ஆனால் எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இது அனைத்தையுமே வந்து இதுவரை இவ்வளவு மாறக்கூடிய விஷயங்கள், இவ்வளவு எல்லைக்குட்பட்ட அம்சங்கள், பகுதியான அம்சங்களை வைத்துக்கொண்டு இதுதான் முழு உண்மை அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் வந்து ஒரிஜினல் இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பார்வை வந்து ரொம்ப 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 குறுகிய பார்வை. அந்த குறுகிய பார்வையை வந்து வைத்துக்கொண்டு அதுதான் ஒட்டுமொத்த உண்மை என்று நினைக்கின்றோம். இதுதான் தவறு என்று இதுதான் வந்து முதல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய இடம், காலம் அது மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நம்முள் இருக்கின்றது. அந்த பிரபஞ்சத்தினுடைய பகுதியாகத்தான் நம்ம இருக்கிறோம். இது அதனால அதே போல நம்ம காலம் அப்படிங்கிறத பார்த்தாலும் கூட நம்ம இருக்கக்கூடிய காலம் மாத்திரம் நம்மளுடைய வாழ்வு அதனுடன் மாத்திரம் சம்பந்தப்பட்டு இருப்பது அல்ல. நம்மளுடைய முந்தைய காலம், முந்தைய பிறவிகள், வரப்போற பிறவிகள் எல்லாமே அடங்கியதுதான் அந்த காலம் என்பது. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய ஒரு குறுகிய காலத்தை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் அனைத்தையுமே தீர்மானிக்கின்றோம். அதனால இதுதான் வந்து அந்த ஒரிஜினல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார், ஆதி நிலையில் இருக்கக்கூடிய அறியாமை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். We are ignorant of the spaceless, timeless, immobile, and immutable self. We take the constant mobility and mutation of the cosmic becoming in time and space for the whole truth of existence. That is the second, the cosmic ignorance. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம்.
explanation: cosmic ignorance. We are ignorant of the spaceless, timeless, immobile, and immutable self. We live in a world where there is constant mobility and change. Our attention is confined to the moment in which we are involved, a scene of perpetual change. We take this constant mobility and mutation, that is change, of the cosmic becoming in time and space for the whole truth of existence. We are not aware that this cosmic movement is supported by an immutable and eternal self. It is this unchanging self that gives reality to the movement on its bosom. This is the second, the cosmic ignorance. Thank you, sir. தேங்க்யூ. முதல்ல அப்சல்யூட் பார்த்தோம். படிப்படியாக பகவான் சொல்றார் எல்லாத்துக்கும் முழுமுதலான பொருள் இருக்கின்றது, அது குறித்து அறியாமல் இருக்கிறோம். அப்புறம் நம்ம பிரபஞ்சத்துல வாழ்கின்றோம். இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்துல என்ன பார்க்கிறோம்? தொடர்ந்து நடைபெறும் மாற்றங்கள், தொடர்ந்து நடைபெறும் இயக்கங்கள், கான்ஸ்டன்ட் மொபிலிட்டி அண்ட் மியூட்டேஷன். மியூட்டேஷன் சேஞ்ச், மாறுதல்கள், இயக்கங்கள், எல்லாமே அப்படித்தான் இருக்கு. எல்லாமே மாறுதல்கள், இயக்கங்கள் அப்படிதான் இருக்கு. இது தவிர நமக்கு தெரியாது, வேற எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. இதற்கு பின்னால இதற்கு அடிப்படையான ஒன்று இருப்பதனால்தான் இந்த மாறுதல்களையும் மாற்றங்களையும் கொண்ட இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இடத்தை கடந்த ஒன்று இருக்கின்றது, காலத்தை கடந்த ஒன்று, எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல், மாற்றங்களே எதிர்கொள்ளாமல், அந்த இம்மியூட்டபிள் செல்ஃப் எல்லாத்துக்கும் பின்னாடி அதுதான் இருக்கு. ஸ்பேஸ்லெஸ், டைம்லெஸ், இம்மொபைல் அண்ட் இம்மியூட்டபிள் செல்ஃப் அது இருக்கிறதுனால தான் இங்க பிரபஞ்சம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம மனிதர்கள்ட்ட எத்தனை பேருக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், செயல்பாடு, மாற்றம், இதுலயே நம்ம மூழ்கி இருக்கோம். இதற்கு பின்னாடி இதையெல்லாம் கடந்த, காலத்தை கடந்த, இடத்தை கடந்த, இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட, மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருள் இருக்கின்றது அப்படிங்கிறத குறித்த அது இருப்பதனால்தான் இயக்கங்களை கொண்ட இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இல்லை. மென்டலா புரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்வது என்பது வேற, பட் அது குறித்த ஒரு கான்சியஸ்னஸ் உடையது வேற. பகவான் என்ன சொல்றாரு இதுல வெறும் இதை படிச்சுட்டு இது எனக்கு தெரியும்னு சொல்றது இல்லை. அது குறித்த உணர்வு நிலையை நம்ம இருக்கிறோமா அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் முதலே நம்ம கிளாரிஃபை பண்ணணும். நாலேஜ் அப்படிங்கிறது அது குறித்த உணர்வு நிலையை அனுபவபூர்வமாக உணர்வது, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல இது படிச்சிட்டேன், ஸோ இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. whether we have experienced that consciousness. நம்மால நம்ம இருக்கக்கூடிய நிலையில இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்லெஸ், டைம்லெஸ், இம்மொபைல், இம்மியூட்டபிள் செல்ஃப், இது குறித்து அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்குதா? அது இல்லை. அதனால்தான் பகவான் என்ன சொல்ற, இது காஸ்மிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்றால் மாற்றங்களையே அடையாத சாஸ்வதமான அந்த பரம்பொருள் இருக்கின்றது. அது இருக்கிறதுனால்தான் மாற்றங்களையும் இயக்கங்களையும் கொண்ட இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது என்கின்ற உண்மையை நாம் அறியாமல் இருக்கின்றோம். இதுதான் காஸ்மிக் இக்னோரன்ஸ். அடுத்தது போகலாம். We are ignorant of our universal self, the cosmic existence, the cosmic consciousness, our infinite unity with all being and becoming. We take our limited egoistic mentality, vitality, corporeality for our true self and regard everything other than that as not self. That is the third, the egoistic ignorance. படிக்கவா சார்? படிங்க மேடம். Egoistic ignorance. Ourself, though it is separate,
is a part of the universal self. Our existence is a part of the cosmic existence. Our individual consciousness is a part of the cosmic consciousness. Our individual finite being has infinite unity with all being and becoming. We are ignorant of all these truths. We take our limited egoistic mentality, vitality, corporeality, our physical body, for our true self. We regard everything other than that as not self. This is the third, the egoistic ignorance. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ படிப்படியா பகவான் வர்றாரு. முதல்ல பரம்பொருள்லேருந்து தான் வந்திருக்கோங்கிறதே தெரியாம இருக்கிறது. அப்புறம் நம்ம அடுத்த நிலையில நம்ம இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாம் மாற்றங்களை உடையது, இயக்கங்களை உடையது. இதற்கு பின்னால மாற்றங்களுக்கும் இயக்கங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று இருப்பதனால்தான் அது இருக்கின்றது என்பதை அறியாமல் இருப்பது. இது அடுத்த ஸ்டெப். அதுக்கு அடுத்தது நம்ம இண்டிவிஜுவலுக்கு வந்துடுவோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் டிரான்செண்டன்ட், அடுத்தது காஸ்மிக், அடுத்தது இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல் எப்படி இருக்கிறோம்? நம்ம கம்ப்ளீட்டா நம்ம ஒரு தனி மனிதன். அடிப்படையில் நம்ம தனி மனிதன் அப்படித்தான் இருக்கிறோம். தனி மனிதன், என்னுடைய நான் என்கின்ற என்னுடைய மனம், எனக்கென்றே இருக்கக்கூடிய வாழ்வு, எனக்கென்றே உடைய இந்த உடல், இதுதான் எனக்கு தெரியும். எனக்கு இது இந்த ஒரு புரிதல் தான் எனக்கு இருக்கு. எனக்கு இந்த சென்ஸ் எல்லா மனிதர்களுக்கும் இந்த புரிதல் தான் இருக்கு. எனக்கு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அதான் இந்த ஈகோயிஸ்டிக். ஈகோனா அகங்காரம் இல்லை, நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு. அது ஒரு காரணத்திற்காக இயற்கையினால் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது இல்லை அப்படின்னா மனிதன் ஒரு மைய அமைப்பை சுற்றி முன்னேறுவதற்கு வகை செய்வதற்காக அந்த அமைப்பை இயற்கை வழங்கியுள்ளது. ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் அந்த அமைப்பு தேவையற்றதாக ஆகிவிடுகின்றது. ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் அது தேவைப்படுகின்றது. அது இருப்பதனால்தான் என்ன நினைக்கின்றான் மனிதன்? எனக்கென்றே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மனம், எனக்கென்றே இருக்கக்கூடிய வாழ்வு, எனக்கென்றே இருக்கக்கூடிய உடல் என்று அவன் நினைக்கின்றான். இது உண்மையா என்றால் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம்தான். தனியாக உடல் இருந்தாலும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றான். இஸ் a பார்ட் ஆஃப் த யூனிவர்சல் செல்ஃப். நம்முடைய வாழ்வு இந்த பிரபஞ்ச வாழ்வினுடைய ஒரு பகுதிதான், தனித்தே இருக்க முடியாது. அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் a பார்ட் ஆஃப் த காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். அதே போல நமக்கென்றே இருக்கக்கூடிய தனிப்பட்ட உணர்வு நிலையும் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையினுடைய ஒரு பகுதி தான். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இஸ் a பார்ட் ஆஃப் த காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அதே போல நமக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய உடல் என்கின்ற ஒரு எல்லைக்குட்பட்ட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா எல்லையற்ற ஒரு அமைப்பை கொண்டுள்ள இந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடைய ஒரு அங்கம்தான். ஸோ இது குறித்த ஒரு புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கின்றது. இந்த உண்மைகள்லாம் நமக்கு தெரியல. அறிந்து கொள்வது என்பது வேற, இது குறித்த உணர்வு நிலையை அடைவது என்பது வேற. பகவான், ஸ்ரீ அன்னை போன்றவர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கான்சியஸ்னஸ் காஸ்மிக் கான்சியஸ்னஸ். காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையை எட்டுவது என்பது யோகத்துல ஒரு முக்கியமான கட்டம். ஒரு யோகியினுடைய அந்த யோக சாதனையில பிரபஞ்ச உணர்வு நிலை எட்டுவது என்பது ஒரு முக்கியமான கட்டம். அந்த உணர்வு நிலையை ஒருவர் எட்டிவிட்டால் அவர்களுக்கு எல்லாமே தன்னுள்ளே அடங்குவது போல இருக்கும். தானும் அந்த பிரபஞ்சமும் வேறல்ல என்ற உணர்வு நிலையில் தான் அவர்கள் இருப்பார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை போன்றவர்கள் மற்றும் பல ஞானிகள், யோகிகள் அந்த நிலையில் தான் இருந்தார்கள். சாதாரண மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவனை ஈகோயிஸ்டிக் மென்டாலிட்டி, வைட்டாலிட்டி, கார்போரியாலிட்டி, எனக்கென்று இருக்கக்கூடிய உடல், இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை. இதை தாண்டி வேற விஷயமும் உண்மை இல்லை அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கின்றான். எதெல்லாம் இதுல இருந்து மாறுபட்டு இருக்கோ அது என்னிலிருந்து மாறுபட்டது அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கின்றான். இது மூன்றாவது அறியாமை அப்படிங்கிறார்.
ஈகோயிஸ்டிக் இக்னோரன்ஸ். என்னுடைய ஈகோவை சுற்றி தான் எல்லாமே இருக்கு, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா மனிதர்களும் இருக்காங்க எக்ஸப்ட் யோகிகள், அந்த ஞானம் ஞானத்தை அடைந்தவர்கள் தான் இதுலேருந்து விடுபட முடியும். அதர்வைஸ் காமன் மேன் எடுத்துக்கொண்டா அந்த ஈகோயிஸ்டிக் இக்னோரன்ஸில் தான் இருக்கிறான். அதுல தான் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள், யாராவது ஒருவர் அன்னைகிடம் நான் எனக்கு முற்றிலும் ஈகோவே கிடையாது அப்படின்னு சொன்னா மதர் என்ன சொல்றாங்க, நீ அப்படி சொல்லக்கூடாது, நிச்சயமா உன்னால அது மாதிரி இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லலாம், ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறதுல நான் அந்த ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறதுலேருந்து அதனுடைய தீவிரத்தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறேன் அப்படின்னு சொல்லலாம் மொழிய, முற்றிலும் நீங்க ஈகோவே இல்லாத ஒரு மனிதனாக நீ ஆகிவிட்டாய் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். இட் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். எல்லாத்தையும் நம்ம ஈகோ இல்லைன்னு சொன்னா கூட அது எங்கேயோ இடத்துல ஒட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய உணர்வு நிலை மைண்டை சார்ந்து இருப்பதனால, டிவைடட் கான்சியஸ்னஸா இருக்கிறதுனால அது மனிதன் அவ்வாறு தான் படைக்கப்பட்டுள்ளான். அன்லெஸ் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தால் தான் அவனுக்கு இதுல இருந்து விடுபட முடியும். அடுத்தது போகலாம். We are ignorant of our eternal becoming in time. We take this little life in a small span of time, in a petty field of space, for our beginning, our middle, and our end. That is the fourth, the temporal ignorance. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Temporal ignorance. We take this little life in a small span of time, in a small field of space, for our beginning, our middle, and our end. We are ignorant of our eternal becoming in time. Our existence is not restricted to our present life alone. This is the fourth, the temporal ignorance. Thank you, sir. Temporal, thank you, madam. Temporalனா காலம் குறித்தன்னு அர்த்தம். என்னுடைய வாழ்நாளில் என்னை பொறுத்த வரைக்கும் எதை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றேன், என்னுடைய பிறவி, ஒரு மனிதன் இருக்கின்றான், ஒரு காலகட்ட ஒரு தேதியில் பிறக்கின்றான், அவனுடைய வாழ்நாள், அவனுக்கு மரணம் ஏற்படுகின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் நீட்டிக்கின்றது, மரணத்துடன் அவனுடைய வாழ்வு முடிந்து விடுகின்றது அப்படின்னு பொதுவாக எல்லோருமே எண்ணுகின்றோம். அந்த ஸ்பேன் ஆஃப் டைம் அதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்வு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் தெரியாது, பின்னாடி இருக்கிறதுக்கும் வரப்போகிற விஷயமும் தெரியாது. அப்படிதான் அந்த வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு குறுகிய ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதுவும் ஒரு எல்லைக்குட்பட்ட இடத்தில் தான் இருக்கின்றது. பிரபஞ்சம் என்பது நம்ம பார்த்தோம் இன்ஃபினிட்டா இருக்கு. அதுல ஒரு சின்ன இடத்துல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம், அதுலயும் ஒரு சின்ன காலத்துல இருக்கிறோம். ஸோ இந்த காலம், டைம் அண்ட் ஸ்பேஸ் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்ல அதுதான் இருக்கிறோம் நம்ம. அதுதான் அதுலேருந்து துவங்கி அதிலேயே வாழ்ந்து அதிலேயே முடிந்து விடுகின்றோம், வாழ்வும் முடிந்து விடுகின்றது. ஆனா உண்மையிலே நம்ம அப்படிப்பட்டவர்களா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றார், நம்ம எப்பொழுதுமே நாம ஒவ்வொரு மனிதனை எடுத்துக்கொண்டால் நாம் அனைவருமே சாஸ்வதமானவர்கள் அப்படிங்கிறார். நம்ம இட்டர்னல் பிகமிங், நம்ம அந்த வெளிப்பாட்டுல வெவ்வேறு பிறவிகள்ல தோன்றி வெவ்வேறு நம்முடைய ஆன்மன் வெவ்வேறு உடல்களை எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது இட்டர்னல் பிகமிங் அப்படிங்கிறது நம்முடைய உண்மையானது. we are eternal, சாஸ்வதமானவர்கள். நம்மளுடைய இந்த பிரசன்ட் லைஃப் அது மாத்திரமே நம்மளுடைய இருப்பு அல்ல அப்படிங்கிறார். நம்மளுக்கு முந்தைய பிறவிகள், கணக்கற்ற பிறவிகள் இருக்கின்றன, வரப்போறும் பிறவிகளும் இருக்கின்றன. ஸோ நம்முடைய பிரசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நாம் என்கின்ற அந்த அமைப்பை எடுத்துக்கொண்டு அந்த ரியல் ஐ அது பார்த்தோம் அப்படின்னா,
அது வந்து சாஸ்வதமானது. இந்த உடல் சார்ந்த பொருள் தான் வந்து மறைகின்றது, மீண்டும் வேறொரு உடலை எடுத்துக்கொண்டு அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இது குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோம். இதைத்தான் பகவான் டெம்பரல் இக்னோரன்ஸ், அதாவது காலம் சார்ந்து இருக்கும் அறியாமை அப்படிங்கிறார். டெம்பரல்னா சம்திங் ரிலேட்டட் டு த டைம். காலம் சார்ந்து இருக்கும் அறியாமை அப்படிங்கிறார். கடந்த காலமும் தெரியாது, எதிர்காலமும் தெரியாது நமக்கு. அடுத்தது போகலாம். Even within this brief temporal becoming, we are ignorant of our large and complex being, of that in us which is superconscient, subconscient, intraconscient, circumconscient to our surface becoming. We take that surface becoming with its small selection of overtly mentalized experiences for our whole existence. That is the fifth, the psychological ignorance. Thank you. படிக்கிறீங்களா? படிக்கவா சார்? படிங்க வேணாம். அடுத்து சிவகாமி படிங்க. இப்ப திலகவதி படிக்கட்டும். Psychological ignorance. Within this brief unfolding of our life in time, we are ignorant of our large and complex being. Our being is not only composed of our surface self. We have superconscient self, that is self above, subconscient self, self below, intraconscient self, self within, circumconscient self around, to our surface becoming surface self. We take our surface self with its small selection of experiences in our surface mind for our whole existence. This is the fifth, the psychological ignorance. Thank you, sir. Thank you. ஓகே. ஸோ நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பகவான் வர்றாரு. முதல்ல எல்லாம் கடந்த பரம்பொருள் இருக்கக்கூடியது, அப்புறம் அந்த பிரபஞ்சம், அப்புறம் தனி மனிதன், அப்புறம் தனி மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்வு, அப்புறம் தனி மனிதன் எடுத்துக்கொண்டால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எந்த பெரும்பாலான மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய புறமனம், புற வாழ்வு, உடலினுடைய புற அம்சங்கள், இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரியல். அது குறித்த ஒரு அறிவு தான் அவங்களுக்கு இருக்கின்றது. எல்லாமே புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதைத்தான் பகவான் சர்ஃபேஸ் பிகமிங் அப்படிங்கிறார். அதாவது சர்ஃபேஸ் செல்ஃப், புறத்தில் இருக்கக்கூடிய புறஜீவன், அது வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. அதுதான் சர்ஃபேஸ் பிகமிங் அப்படிங்கிறார். மாறிக்கொண்டே இருக்கின்றது இல்லையா? சர்ஃபேஸ் நம்ம ஒரே மாதிரி இருப்பதில்லை. சர்ஃபேஸ் பிகமிங் அது ஒண்ணுதான் மனிதனுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஆனா உண்மையிலேயே ஒரு மனிதன் வந்து அவ்வளவுதானா, வெறும் என்னுடைய புறத்தில் இருக்கக்கூடிய மனம், வாழ்வு, உடல் அவ்வளவுதானா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு மேலே அந்த சூப்பர் கான்சியன்ட் செல்ஃப் இருக்கு. உயர் உணர்வு தளம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மேல இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் அதை எட்ட முடியும். சூப்பர் கான்சியன்ட் செல்ஃப் அப்படின்னு இருக்கு. அப்புறம் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா அடி உணர்வு நிலைன்னு இருக்கு. சப்கான்சியன்ட் செல்ஃப் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ஜீவன் அப்படின்னு இருக்கு. இன்ட்ரா கான்சியன்ட் செல்ஃப் இருக்கு. இந்த இன்ட்ரா கான்சியன்ட் செல்ஃப்ல தான் எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்ட்ரா அப்படின்னா உள்ள. அப்புறம் நம்மை சுற்றி ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது. எப்பொழுதுமே நம்மை சுற்றி ஒரு வியாபித்த நிலையில் இருக்கின்றது. அதுதான் வந்து சர்க்கம் கான்சியன்ட். ஸோ ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு மேல சூப்பர் கான்சியன்ட் செல்ஃப் இருக்கு, அவனுக்கு அடித்தளத்துல சப்கான்சியன்ட் செல்ஃப் இருக்கு, அவனுக்கு உள்ள வந்து இன்ட்ரா கான்சியன்ட் செல்ஃப் இருக்கு,
அவனை சுற்றி சர்க்கம்கான்ஷியஸ் செல்ஃப் இருக்கு. ஆனா இது குறித்து நாம் அறிந்தது கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த புறமனம், புற வாழ்வு, புற உடல், இதுதான். இது தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதில் நமக்கு கிட்டக்கூடிய ஒரு குறைந்த அளவு கிட்டக்கூடிய அனுபவங்கள் தான் நாம் அதை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்வே இதுதான் அப்படின்னு கூறுகின்றோம். ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் இதுதான், ஒரு மனிதனுடைய வாழ்வுனா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்படி உண்மையாகும்? இது ஒரு சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார் பகவான். அதனால்தான் பகவான் என்ன சொல்றார், என்னுடைய வாழ்வு, அவரை குறித்து அந்த பயோகிராஃபில எழுதணும்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு அறியாமை. பயோகிராஃபில அவருடைய புற வாழ்வை சொல்லுவது எப்படி, கடல்ல ஒரு துளியை மாத்திரம் எடுத்துட்டு அதை மாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டு நோக்குவதற்கு ஒப்பாகும் இல்லையா? பகவானை போன்றவர்களுக்கு அவர்களுடைய அனுபவங்கள்லாம் உள்ள இருக்கக்கூடிய விஷயம். வெளியில புறத்தில் நடைபெற அனுபவங்கள்லாம் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், அவ்வளவுதான். அதை வைத்துக்கொண்டு சுயசரிதம் அவருடைய வாழ்வினுடைய சரிதத்தை எழுதுவது. அதனால்தான் பகவான் சொல்றாரு, என்னுடைய உண்மையான இருப்பு அப்படிங்கிறது புறத்தில் மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாதது அப்படிங்கிறார் பகவான். மை லைஃப் இஸ் நாட் ஆன் த சர்ஃபேஸ் டு பி நோன் டு ஆல் அப்படிங்கிறார், நோன் பை ஆல் அப்படிங்கிறார். அவர் எப்பொழுதுமே அந்த அவரை பற்றிய அந்த வாழ்வினுடைய பயோகிராஃபி எழுதுறதுக்கு ரொம்ப அவர் சம்மதித்தது இல்லை. ஏன்னா எல்லாமே ஐ டோன்ட் வாண்ட் டு பி கில்ட் பை மை ஓன் பயோகிராஃபர்ஸ்ன்னு சொல்றாரு. இருந்தாலும் அவர் சரி, தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னை பற்றியே நிறைய கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கிறார். பகவான் அவருடைய சொந்த விஷயங்கள்ல, அவருடைய வாழ்வு நடந்த விஷயங்களை ஃபேக்சுவல் இன்அக்யூரசிஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார். Because he doesn't want to be things to be wrongly portrayed. Otherwise, உண்மையிலேயே அவருடைய லைஃப் தெரியுமா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லா யோகிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம், சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ்ல இருக்கோம். நம்முடைய ஜீவனினுடைய பெரும்பகுதிகளை நாம் அறிந்திருப்பது இல்லை. நாம் அறிந்து வைத்தது எல்லாமே ஒரு சிறிதளவே உடைய ஒரு பகுதி தான். இதுதான் சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற பகவான். அடுத்தது போகலாம். We are ignorant of the true constitution of our becoming. We take the mind or life or body or any two of these or all three for our true principle or the whole account of what we are, losing sight of that which constitutes them and determines by its occult presence and is meant to determine sovereignly by its emergence their operations. That is the sixth, the constitutional ignorance. Thank you. Constitutional ignorance. We are ignorant of our true constitution. We take our mind or life or body or any two of these or all three for our true principle. We think that they constitute the whole account of our being. Thereby, we lose sight of that soul or that psychic being which constitutes them. It is that which determines them by its occult presence. This occult presence is meant to determine sovereignly the operations of our mind, life, and body by its emergence. This is the sixth, the constitutional ignorance. Thank you, sir. Thank you. So, நம்முடைய அமைப்பு கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. நான் சிந்திக்கின்றேன், என்னுடைய வாழ்வு சார்ந்த ஆசைகள், உந்துதல்கள், இதெல்லாம் எனக்கு தெரியும். என்னுடைய உடல் சார்ந்த இயக்கங்கள் எனக்கு தெரியும். இதுதான், இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த அமைப்பு என்று கருத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவை அனைத்துமே எதனால் இருக்கின்றது அப்படின்னா,
இவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆண்மன் அல்லது சைத்திய புருஷன், அது இருப்பதினால்தான் இவை இருக்கின்றன. இந்த உடல் மனம் வாழ்வு மூன்றும் எதனால் செயல்படுகின்றன என்றால், வெளியில காட்டி வெளியில வந்து அது வெளியில் வெளிப்பட்டு செயல்படாவிடனும் அது பின்னால் இருந்து இருப்பதினால்தான் இவை மூன்றுமே வெளியில் செயல்படுகின்றன. அதுதான் வந்து அதனுடைய மறைமுகமான ஒரு சாநித்தியத்தின் மூலம் அதுதான் என்ன செய்கின்றது, இவை மூன்றையுமே அதனுடைய தீர்மானிக்கின்றது. அதனுடைய இருப்பு பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய சாநித்தியம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு, வெளியிலே தெரியாது. உடல் மனம் வாழ்வு செயல்படுவது போல இந்த சைக்கிக் பீயிங்கோடைய செயல்பாடு வெளியில யாருக்குமே தெரியாது. அது வந்து அதனுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறார், அக்கல்ட்டா இருக்கு. அக்கல்ட்டா இருந்தாலும் கூட அதுதான் வந்து ஒரு ஒரு மனிதனுடைய ஜீவன் என்கின்ற அந்த சாம்ராஜ்யத்தை ஆளும் ஒரு மன்னனை போல இருக்கின்றது. இதை வந்து நம்ம ஹியூமன் சைக்கிள்லையும் பார்த்திருக்கோம். எப்படி ரீசன் வந்து cannot be a sovereign, only the man's soul can be a sovereign அப்படிங்கிறது பகவான் ஹியூமன் சைக்கிள்லையும் அதான் சொல்றாரு. ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அந்த சாம்ராஜ்யத்தை ஆளும் ஒரு மன்னன் யாராக இருக்க முடியும் அப்படின்னா அவனுடைய ஆன்மனாகத்தான் இருக்குமே ஒழிய அவனுடைய அறிவாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். அதே கருத்தை தான் இங்க சொல்கின்றார். அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த சாநித்தியம் அதுதான் வந்து எதை மனம் வாழ்வு உடல் மூன்றையும் தன்னுடைய வெளிப்பாட்டினால் அதுதான் வந்து ஆட்சி புரிகின்றது அதன் மீது. ஆனால் இது நாம் அறியாமல் இருக்கின்றோம். இதுதான் ஆறாவதான அந்த கான்ஸ்டிடியூஷனல் இக்னோரன்ஸ். நம்முடைய அமைப்பை ஜீவனினுடைய அமைப்பை குறித்த ஒரு அறியாமை, கான்ஸ்டிடியூஷனல் இக்னோரன்ஸ். அடுத்தது போகலாம். As a result of all these ignorances, we miss the true knowledge, government, and enjoyment of our life in the world. We are ignorant in our thought, will, sensations, actions, return wrong or imperfect responses at every point to the questionings of the world, wander in a maze of errors and desires, strivings and failures, pain and pleasure, sin and stumbling, follow a crooked road, grope blindly for a changing goal. That is the seventh, the practical ignorance. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Practical ignorance. As a result of all these ignorances, we miss the true knowledge, government, and enjoyment of our life in the world. We are ignorant in our thought. It is repeating it. Will, sensations, actions. We return wrong or imperfect responses at every point to the questionings of the world. We wander in a maze of errors and desires, strivings and failures, pain and pleasure, sin and stumbling. We follow a crooked road. We grope blindly for a changing goal. This is the seventh, the practical ignorance. பகவான் வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பகவான் ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு செயல்படுகின்றான், இந்த இவ்வளவு அறியாமைகள் இருக்கிறதுனால முதல்ல நமக்கு வந்து ட்ரூ நாலேஜ் இல்லை. எல்லாத்தையும் பத்தி நமக்கு வந்து ரியல் நாலேஜ் இல்லை. நம்மளுடைய வாழ்வு வந்து சரியான முறையில் வழி நடத்தப்படுவது இல்லை. வாழ்வு வந்து சரியான முறையில அதை நம்மால வந்து அதனுடைய மகிழ்ச்சியை நம்மால வந்து அனுபவிக்க முடிவது இல்லை. ஏன்னா அனைத்திற்கும் பின்னால் என்ன இருக்கின்றது அப்படிங்கிறதுனா ஆனந்தம் இருக்கின்றது. பிளிஸ் தான் வந்து
அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பிளிஸ் நம்மளால என்ஜாய் பண்ண முடியுதா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியல் ப்ளஷர் தான் என்ஜாய் பண்றோம். எக்ஸைட்மெண்ட்ஸ், நம்ம நினைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது சூப்பர்ஃபிஷியல். பட் அனைத்திற்கும் மூலமாக வாழ்வினுடைய சாப் ஆஃப் லைஃப் அப்படின்னா பிளிஸ் தான். அந்த பிளிஸ்ஸை நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. என்னன்னா நம்மளுடைய இக்னோரன்ஸ்னால தான் நம்மளால வந்து என்ஜாய் பண்ண முடியல. சிந்தனைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு பிரிவுபட்ட மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு. நம்முடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாமே பிரிவுபட்ட மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களாக இருக்கின்றது. இவ்வளவு ஒரு எத்தனை அறியாமையில் என்கின்ற ஒரு பேஸ் ஃபண்டமெண்டலா இவ்வளவு இக்னோரன்சஸ்ல நம்ம இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில வந்து எழும் எண்ணங்களும் பார்த்தோம் அப்படின்னா அறியாமையில தான் இருக்கும். நேச்சுரலி நம்முடைய தாட்டும் அறியாமையில தான் இருக்கும். நம்ம எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ, செய்ய முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுவும் அறியாமையில தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. We are ignorant in our thought, will, sensations. நம்முடைய சென்சேஷன், உணர்வு நிலைகள் அதுவும் வந்து அறியாமையில் தான் இருக்கின்றது. செயல்பாடுகளும் அறியாமையில் தான் இருக்கின்றது. வாழ்விலிருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளி உலகத்திலிருந்து நமக்கு நிறைய நமக்கு வந்து அதனுடைய ஒரு தொடர்பின் மூலம், வெளி உலக தொடர்பின் மூலம் நாம் நிறைய விஷயங்களை வந்து சந்திக்கின்றோம். நிறைய நிகழ்வுகளை நாம் எதிர்கொள்கின்றோம், சவால்களை எதிர்கொள்கின்றோம். இப்ப நம்ம வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சவால்கள், நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்புகள், அவை அனைத்திற்குமே நாம் சரியான முறையில் அதற்கான ஒரு சரியான பதிலை நாம் நம்முள் ஏற்படுத்துகின்றோமா, ஒரு சரியான ஒரு எதிர் விளைவை நாம் ஏற்படுத்துகின்றோமா அப்படின்னா கிடையாது. we make only imperfect responses. சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்றதில்லை. வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தொடர்புகளுக்கு நாம் சரியான முறையில் நாம் எதிர் விளைவையோ பதிலையோ நாம் ஏற்படுத்துவது கிடையாது. அதனால்தான் நம்ம வந்து எதுல சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஒரு வலை, ஒரு பின்னிய வலை, பிழைகள், ஆசைகள். ஒரு பெரிய வலை இருக்கு, அந்த வலையிலேருந்து நம்ம வெளியில வர முடியல. அந்த வலை அப்படிங்கிறது ஒரு குழப்பமான பாதையை உடைய ஒரு இடத்துல நம்ம சிக்கிட்டு இருக்கோம். குழப்பமான பாதையில் என்னென்ன பார்க்குறோம்? நாமே ஏற்படுத்தியுள்ள பிழைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய போராட்டங்கள், தோல்விகள், வலி, இன்பம், எல்லாம் டியூவாலிட்டிஸ், இருமைகள். பகவான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து டியூவாலிட்டிஸ் தான் நம்ம வாழ்வு வந்து சிக்கிட்டு இருக்கு. இருமைகள்ல தான் இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷம், அடுத்த பக்கம் பின்னாடியே அதனோட சார்ந்த துன்பம் வருகின்றது. அதனால்தான் பகவான் என்ன சொல்றார்? மேகன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பொறி, அதுல இருந்து வெளியில வர முடியல. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா வெளியில எப்படி வர்றதுங்கிறது தெரியாம தான் இருக்கிறோம் வாழ்வில். எரர்ஸ் அண்ட் டிசையர்ஸ், ஸ்ட்ரைவிங்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ், பெயின் அண்ட் ப்ரெஷர் எல்லாமே எதிரெதிரான நிலைகள். சின் அண்ட் ஸ்டம்பிளிங். ஸோ நம்ம வந்து பயணிக்கக்கூடிய பாதை வந்து நேரான பாதையா இல்லை, குறுக்கடா இருக்கு. நம்ம அனைவருமே வந்து இருளில் தான் நாம் துழாவி கொண்டு இருக்கின்றோம். we grow blindly for a changing goal. என்ன இறுதியான இலக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இன்றைக்கு ஒரு லட்சியம் இருக்கின்றது, நாளைக்கு வேறொரு இலக்காக அது மாறிவிடுகின்றது. இதை தான் பகவான் என்ன சொல்றார்? பிராக்டிக்கல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். ஏன் இந்த பிராக்டிக்கல் இக்னோரன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இவ்வளவு வகையான அறியாமல் இருப்பதனால நம்மளுடைய வாழ்வும் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். ஸோ என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இதெல்லாம் படிச்சுட்டு என்ன சொல்யூஷன், இப்படிதான் இருக்குமா நம்ம வாழ்வு அப்படின்னா நம்ம வந்து பகவான் வந்து என்ன சொல்றாரு? அதுக்காக நம்ம வந்து மனம் தளர தேவையில்லை அப்படிங்கிறார். சாவித்திரியிலையும் வருது. எல்லாருமே என்னன்னா நம்ம வந்து நம்ம உள்ளுக்குள்ள போய் நம்ம உள்ளிருந்து வாழ பழகி கொண்டால் இந்த பிழைகளில் இருந்து தப்பிக்கலாம். பிழைகளை வந்து முற்றிலுமாக அகற்றுவது என்பது கடினம். அதிமானச உணர்வு நிலையை ஒரு மனிதன் எட்டும் பொழுதுதான் இவ்வளவு பிழைகளில் இருந்தும் ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லது இந்த பிழைகளை அவன் அறியாமையை, இந்த 7 விதமான அறியாமைகளை தன்னிலிருந்து விளக்க முடியும். அது வரைக்கும்
என்ன ஒரு வயாமீடியா அப்படிங்கிறார் பகவானும் அன்னையும் கூறுகின்றார்கள். கூடுமான வரைக்கும் யூ ஷுட் ட்ரை டு லிவ் வித் இட். யூ வெயிட் ஃபார் த கைடன்ஸ். அந்த இன்னர் கைடன்ஸ் படி நம்ம வந்து செயல்பட ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய மைண்ட், வைட்டல், உடல், அதுக்கு அதனுடைய உந்துதல்களுக்கு நாம் அடிபணியாமல் உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன், சைத்திய புருஷன், அந்த இன்னர் ப்ராம்ப்டிங்ஸ், அதுக்கு மெல்ல 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 அதன்படி செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஓரளவு இந்த பிழைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அகெயின் மதர், இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்குது. எஸ், மனிதனுடைய வாழ்வு என்பது இப்படிதான் இருக்குது. இதனுடைய கடினத்தை ஸ்ரீ அன்னையும் பகவானும் புரிந்துதான் என்ன சொல்கின்றார்கள், உங்களுக்காக எல்லாம் வந்து நம்ம வந்து ஒளி பொருந்திய பாதையை நாங்கள் உங்களுக்காக அமைத்துள்ளோம். ஸ்ரீ அன்னையிடம் சரணடைவதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அறியாமையிலிருந்து மெல்ல மெல்ல நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். என்ன ஒரே வழி அப்படின்னா, இதை கண்டு மலைக்க தேவையில்லை. ஸ்ரீ அன்னையிடம் வந்து சரணடையும் பொழுது இந்த அறியாமை மனிதனை பாதித்துள்ள, மனிதனுடைய இயல்பை பாதித்துள்ள இந்த அறியாமையினுடைய ஒரு பாதகத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த ஒரு உறுதிமொழியை பகவானும் ஸ்ரீ அன்னையும் வழங்கி உள்ளார்கள். ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம மறைச்சிடக்கூடாது. ஐயோ எப்படிலாம் இருக்கிறோமா நம்ம, இதுல இருந்து சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தெர் இஸ் அ சொல்யூஷன். இப்ப நம்ம படிச்சதனுடைய ஒரு சம்மரியை தான் நம்ம அடுத்தது ஸ்ரீ எம்பி பண்டிட் கூறியுள்ளார். லட்சுமி மேடம் படிக்கிறீங்களா? அதை அப்படியே கண்டினியூஸா அந்த அடுத்து வரத படிக்கிறேன் சார், படிக்கிறேன். தேங்க்யூ சார். Sri Aurobindo analyzes this ubiquitous ignorance into 7 kinds. We are totally ignorant of the source of our existence, which is in the absolute. We are not aware of our origin in this absolute, which originates everything and yet is beyond all. We live as if we are self-existent. This is the original ignorance. Our gaze is confined to the moment in which we are involved, a scene of perpetual change, and we are apt to conclude that this phenomena is all the truth of our existence. We are not aware that this cosmic movement is upborne and supported by an immutable and eternal self. It is this unchanging self that gives reality to the movement on its bosom. This is the cosmic ignorance. Each one of us lives by himself, confined to his own individual interest. Each lives walled in by his ego structure. He feels and lives separate from others, from the world. He leads a divided existence centered round his ego self. He is normally unaware of the vaster universal existence of which he really forms a part and which makes it possible for him to exist. He is cut out from the universal self, which is the basis of an underlying oneness. This is the egoistic ignorance. He lives with his awareness confined to a little stretch of time in which his lifespan is extended and thinks this is all. He is not aware that he and his life are part of an eternal becoming in time. There is an essential part in himself that is part of this eternal and is not subject to time. This is the temporal ignorance. He lives mostly on the surface of his being and is aware of only a fringe of his total existence. He is unaware of the ranges of his inner mind, inner vital, the subtle physical, the subliminal ranges where his being extends into the universal existence. This is his psychological ignorance. He functions within the complex of his body, life, and mind. He is not aware of their interaction. He tends to treat them as separate from each other. Besides, he is unaware of that deeper principle in himself that holds all the disparate elements together and provides the fulcrum, as it were, for the journey of life, the soul, or the psychic being. This ignorance of the true principle of his being
is the constitutional ignorance. As a result of all these types of ignorance to which man is subject, he functions in a wrong manner. His understanding is wrong. His responses and reactions are wrong. His thoughts, feelings, and impulses are wrong. This is a consequent disharmony, discord, disorder in his daily life. This is the resultant practical ignorance which stamps itself on almost every moment in life. Sri M.P. Pandit talks on the life divine, volume Deepti publications. Thank you, sir. இங்கே நம்ம பார்த்த கருத்துக்களை இங்க பகவான் ஒரு ஸ்ரீ பண்டிட்டுடைய இதுல நம்ம தொகுத்து பார்க்கிறோம். ஒரிஜினல் இக்னோரன்ஸ்னா நமக்கு மூலமாக இருப்பதே அந்த பரம்பொருள் என்பதை அறியாமல் இருப்பது, அது இல்லைன்னா நம்ம இல்லைன்னு என்பதை அறியாமல் இருத்தல். காஸ்மிக் இக்னோரன்ஸ்னா நம்ம இருக்கக்கூடிய இயக்கமும் மாற்றத்தையும் உடைய இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் இயக்கத்திற்கும் மாற்றத்திற்கும் ஆகாமல் உட்படாமல் இருக்கும் அந்த ஒரு அம்சம் இருக்கின்றது. அது இருப்பதனால்தான் இந்த இயக்கமும் மாற்றமும் உடைய இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது என்பதை அறியாமல் இருத்தல், அதுதான் அந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ். அடுத்தது நான் என்கின்ற தனி மனிதன், நாம் பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம், பிரபஞ்சமும் நானும் வேறல்ல என்பதை அறியாமல் என் மனம், என் உடல், என் வாழ்வு என்கின்ற அந்த ஒரு தனி மனித உணர்வுக்குள் இருப்பதுதான் ஈகோயிஸ்டிக் இக்னோரன்ஸ். பிரபஞ்சத்தினுடைய பகுதி நாம் என்பதை அறியாமல் என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய வாழ்வு என்பதை என்கின்ற ஒரு எல்லைக்குள் ஒரு மனிதன் இருந்தால் அதுதான் ஈகோயிஸ்டிக் இக்னோரன்ஸ். அடுத்தது, ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது அவன் வாழக்கூடிய காலத்திற்கு மாத்திரம் கட்டுண்டு இருப்பதில்லை. அவனுடைய முந்தைய காலம், முந்தைய பிறவிகள், வரப்போகும் காலம், இதனுடைய ஒட்டுமொத்த தொடர்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் ஒரு மனிதனுடைய இந்த வாழ்வு இருக்கின்றது. இதை ஒரு மனிதன் அறியாமல் இருக்கின்றான். இட்டர்னல் பிகமிங் இன் டைம், இதுதான் டெம்பரல் இக்னோரன்ஸ். அடுத்து என்னவென்றால், அவனுடைய ஒரு மனிதனுடைய ஜீவன்ல நிறைய பகுதிகள் இருக்கின்றன. வெறும் மேற்பகுதியில் மாத்திரம் அவன் இருக்கின்றான். அவனுக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா உள் ஜீவன், உள்ள சப்கான்சியஸ் செல்ஃப், மேல சூப்பர் கான்ஷியன்ட் இருக்குது, சட்டில் பிசிக்கல் இருக்கு, அதுதான் இன்ட்ரா கான்ஷியன்ட், அவனை சுத்தி உணர்வு நிலை இருக்கின்றது. இதெல்லாம் அறியாமல் வெறும் அவனுடைய புற அமைப்பிலேயே இருந்து கொண்டு மற்றவைகள் குறித்து அறியாமல் இருக்கின்றான். அதுதான் சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ். மனிதனுக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த சைத்திய புருஷன் இருக்கின்றது, ஆன்மன் இருக்கின்றது. ஆனால் மனிதன் தன்னுடைய மனம், உடல், வாழ்வு இதுதான் உண்மை என்று நினைக்கின்றான். இவைகளுக்கு காரணமாக இதை பின்னிருந்து இவைகளை இயக்கும் ஆன்மன் குறித்தோ சைத்திய புருஷன் குறித்தோ அறியாமல் இருக்கின்றான். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் இக்னோரன்ஸ். ஒட்டுமொத்த இந்த அறியாமைகள் எல்லாம் சேர்ந்து மனிதனுடைய வாழ்வை அறியாமையில், ஒட்டுமொத்த அறியாமையில் அது தள்ளுகின்றது. அவனுடைய புரிதல் தவறாக இருக்கின்றது. உலகத்தினுடைய தொடர்புகளுக்கு அவன் தவறாக எதிர்விளைவை தோற்றுவிக்கின்றான். தவறான எண்ணங்கள், உந்துதல்கள், ஒரு ஒத்திசைவின்மை, முரண்பாடு எல்லாமே பார்த்த ஒழுங்கீனம், இதெல்லாம் அவனுடைய வாழ்வில் நடைபெறுகின்றது. இதெல்லாம் எந்த அம்சத்தை ஒரு மனிதனோடு தோற்றுவிக்கின்றன என்றால் இதுதான் பிராக்டிக்கல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். ஸோ நம்ம பார்த்ததுல 7 விதமான இக்னோரன்ஸ்ல தான் மனிதன் தற்பொழுது இருக்கின்றான். பட் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது பகவான் பின்னாடி வரும் பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் வி ஷுட் நோ எப்படிப்பட்ட இக்னோரன்ஸில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் பகவான் இதை ரொம்ப த்ரெட்பேரா பகவான் இதை விளக்கி உள்ளார். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் மேடம். சார், இவர் இவங்க ஆனந்த ரெட்டி சார் இப்ப இந்த 7 லெவல்ஸ் ஆஃப் இக்னரன்ஸை ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸா போட்டிருக்காரு சார். அது படிக்கலாமா சார்? படிங்க மேடம். லெவல்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ். ஃபர்ஸ்ட் த ஒரிஜினல் இக்னரன்ஸ். அதுக்கு இக்னரன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் ரியாலிட்டி. தி காஸ்மிக் இக்னரன்ஸ். இக்னரன்ஸ் ஆஃப் த காஸ்மிக் செல்ஃப். த egoistic ignorance. Mistakes our surface nature to be our true self and regards all else
as not self. The temporal ignorance of our eternal becoming in time. The psychological ignorance for our complex being. The constitutional ignorance of what is really behind our mind, life, body complex. The practical ignorance of thoughts, emotion, etc., and wander in a image of errors and desires. Thank you, madam. Thank you. Thank you. Sir, Rangarajan, sir. Yes, sir. Sir, autobiographical notes and other writings of historical interest அப்படின்னு 2006 வருஷம் பை ஸ்ரீ அரவிந்தோன்னு போட்டு ஒரு அற்புதமான புஸ்தகம் அந்த ஆசிரம் வெளியீடா இருக்குது சார். எஸ் எஸ். அதே போல ஸ்ரீ அரவிந்தோ ஆன் ஹிம்செல்ஃப் அந்த புக்கும் அதோட மாடிஃபைடா, அது பழைய வெர்ஷன், அதோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் இப்ப போட்டுருக்காங்க. நாங்க புக் ஃபேர்ல கூட வாங்கி வச்சிருக்கிறோம். வாங்கி அந்த புக்ஸை நாங்க நிறைய பேர் கொடுத்தோம். ஆட்டோபயோகிராபிக்கல் நோட்ஸ் வந்து பகவான் வந்து நிறைய அவரே வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஃபேக்சுவல் இன்அக்யூரசிஸ் வராம பண்ணிருக்கிறாரு. அதுக்கு வந்து பின்னாடி போட்டிருக்கு சார், அதை வாசிக்கட்டுமா சார்? வாசிங்க சார், வாசிங்க சார். Autobiographical notes and other writings of historical interest. Sri Aurobindo once wrote to a disciple, I see that you have persisted in giving a biography. Is it really necessary or useful? The attempt is bound to be a failure because neither you nor anyone else knows anything at all about my life. It has not been on the surface for man to see. This book contains notes in which Sri Aurobindo spoke of his own life and work, personal letters to family members and associates, and public statements. The material has been arranged by the editors into several sections as follows. Number 1, life sketches and other biographical notes. Number 2, corrections of statements made in biographies. Number 3, letters to his family.